லேப்டாப்பில் ஏன் இந்த கீபோர்டை மட்டும் நீங்கள் தொடர்ந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேங்க. லேப்டாப் பொறுத்தவரையும் இந்த கீபோர்டு எல்லா லேப்டாப்லையுமே ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும், சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் நிறைய யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த லப்பர் வந்து தேய ஆரம்பிக்கும். ஸ்ப்ரிங்கு மாதிரிலாம் இதில் கிடையாதுங்க. நார்மலான ஒரு சின்ன லப்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் ஆக ஆக அதில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்லாம் சேர்ந்து அது தேய ஆரம்பிக்கும். எறும்புலாம் போய் சுத்தமாக அரிச்சிடும். நீங்கள் நிறைய டைப் பண்ணும்போது ஃபுல்லாகவே தேஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஸ் ஆகிறது, அது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஃபங்க்ஷன் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கும். எப்பவுமே லைட் யூசேஜுக்கு நார்மலாக சர்ச் பண்ணுறீங்க, பாஸ்வேர்டு போகிறீங்க, சின்ன சின்ன ஒர்க் இது யூஸ் பண்ணிங்க, நிறைய டைப்பிங் ஒர்க் பண்ணுறீங்க, டெய்லி ஒரு 2-3 ஹவர்ஸ்லாம் டைப்பிங் ஒர்க் இருக்குன்னா இது போல் எக்ஸ்டர்னல் கீபோர்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்மளுக்கு தேஞ்சாலும் பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப கம்மி காஸ்ட்டு தான். ஒரு 350 இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் அழகாக கீபோர்டு மாற்றிட்டு போயிடலாம். பேக்லேயும் ட்ராவல்லையும் எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். இதுனா வந்து காஸ்ட் அதிகமாக வரும். அதனால் எப்பவுமே எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ணுங்கள், லேப்டாப்புக்கு நல்லது.